என் மகன் 17 வயசுக்கு மேல இருக்கவே மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவனுக்கு கல்யாணம். தன்னுடைய மகனுக்காக பணம், பேர், புகழ், சினிமா வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டு இப்போ நெப்போலியன் ஒரு அப்பாவா சாதிச்சு காட்டியிருக்காரு. தமிழ் சினிமால ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர் தான் நெப்போலியன். அவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. முக்கியமா 90 காலகட்டத்துல அவ்வளவு படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில பதிஞ்சாரு. முக்கியமா 90 காலகட்டங்கள்ல அவ்வளவு படங்கள்ல நடிச்சு ரொம்பவே ஃபேமஸா இருந்தாரு. சினிமால சாதிச்சு காட்டினதுக்கு அப்புறமா அவரு அமெரிக்கால போய் செட்டில் ஆனாரு. ஆமா, அவருக்கு கல்யாணமாகி 2 மகன்களும் இருக்காங்க. அதுல மூத்த மகன் பெயர் தான் தனுஷ். அவரால் நடக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, வீல் சேர்ல தான் அவரு எங்க போனாலும் போயாகணும். ஆனாலும் அதெல்லாம் பார்த்து நெப்போலியன் கலங்கியே போகல. என்னுடைய மகனுக்காக நான் போராடுவேன். பணம், பேர், புகழ், ஏன் சினிமா வாழ்க்கையை விட என் மகன் தான் முக்கியம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு நெப்போலியன். ஆமா, தன்னுடைய மகனுக்கு இப்போ கல்யாணமும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இதுக்காக சிஎம் ஸ்டாலினை நேர்லயும் பார்த்து சொல்லியிருக்காரு. பாருங்களேன், எவ்வளவோ நடிகர்கள் மத்தியில இப்படி ஒரு நடிகரா அப்படின்னு நமக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. நெப்போலியன் தனது பையனுக்காக அமெரிக்காவிலேயே போய் செட்டில் ஆயிருக்காரு. அவரோட பையனுக்கு அரிய வகை நோய் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதனால இவ்வளவு நாள் திருமணமே ஆகாம இருந்த பையனுக்கு இப்போதைக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொண்ணு பேர் அக்ஷயா, பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ். இவங்க 2 பேர்த்துக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. உங்களுக்கு நாமும் நம்மள வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.